அன்பர்களே, வளைகுடாவில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வரும் நிலையில் தொடர்ச்சியாக வளைகுடாவில் ஏப்ரஹாம் லிங்கன் வளைகுடாவை விட்டு வெளியேறியவுடன் நாம் ஏற்கனவே கண்டிருக்கிறோம். சீனாவின் அதிநவீன உளவு ஷிப் ஒன்று தற்போது அந்த இடத்தில் நிற்கின்றது. ஏற்கனவே அது வெளிவந்த செய்தியும் கூட உலக பரப்பில் அது பழைய செய்தியாக வந்த நிலைமையில் இப்பொழுது ஈரானை தாக்குவதற்காக அமெரிக்காவின் ஏர்போர்ஸ் விமானப்படையின் சிறிய B2 ஸ்ட்ரீட் குண்டுவீச்சு விமானங்கள் அதிக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. அதாவது கடந்த ஆண்டில் 12 தினங்கள் நடைபெற்ற தாக்குதலின் போது ஈரான் குறிவைக்கப்பட்ட இடங்கள் இஸ்ஃபஹான், நடான்ஸ், அவங்களோட நியூக்ளியர் பிளான்ட். அதாவது அமெரிக்காவை இஸ்ரேலை பொறுத்த மட்டும் ஈரானை அழிப்பது ஒருபோது நோக்கம் அல்ல. நோக்கம் என்னவென்றால் ஈரானின் யுரேனியம் சென்டரை அழிக்க வேண்டும். அவங்கள் அணுகுண்டுகள் தயாரிக்க கூடாது. அதற்கான வளங்களை முற்று முழுதாக ஸ்பைல் ஆக்கணும். இதுதான் அவங்களோட முழு நோக்கம். அந்த வகையில் தான் அவங்க அந்த நேரத்தில் ஃபோர்டோ சிட்டியும் இஸ்ஃபஹான் சிட்டியும் கடந்த ஆண்டில் அந்த 12 தின தாக்குதல்களின் ஒரு இலக்காக குறிவைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பாகவே சீனா, ரஷ்யா, ஈரான் சேர்ந்த உளவு தகவலின் அடிப்படையில் அது இஸ்ஃபஹான் ஃபோர்டோ சிட்டியை விட்டு அது ஏற்கனவே நகர்த்தப்பட்டு விட்டது செய்தியும் இருக்கின்றது. அதாவது அது ஈரானும் பகிரங்கமாக சொல்லிச்சு, அந்த B2 விமானங்கள் மூலம் எங்கள் மீது தாக்குதல் நடத்திய இடங்களின் மீது நாங்கள் ஏற்கனவே எங்களது யுரேனியங்களை நாங்கள் நகர்த்தி விட்டோம் என்றும் ஒரு கருத்து ஈரான் தரப்பாலும் சொல்லியோ சொல்லப்படாமலும் இருக்கின்றது. ஆக அந்த ஃபோர்டோ சிட்டி தான் மிக அதிகமாக தாக்குதலுக்கு இலக்கானாலும் இப்பொழுது ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அரக்சி சொல்லியிருக்கிறார். அரக்சி அந்த 12 நாள் தாக்குதலின் போது ஈரானின் B2 விமானங்கள் வீசப்பட்ட குண்டுகள் இன்னும் வெடிக்காமல் பல இடங்களில் இருப்பதாக அவர் நேரடியாக சொல்லுகின்றார். அந்த இடங்கள்ல ஆக எந்த நிமிடமும் அது வெடிக்கலாம் அல்லது ஈரான் இப்பொழுது செயலுக்கு டிஸ்ட்ராய் பண்ண வாய்ப்பு இருக்கின்றது. இப்ப நாம கேட்கலாம், இல்லை என்ன கேட்கலாம், என்னப்பா பெரிய போரண்டைங்க தாக்குதல்ங்க, ஈரான் தயார் நிலையில அவங்கள எல்லா இராணுவ தரப்பாலையும் பெரிய சவால் விட்டாங்க. அதான் வளைகுடாவிலிருந்து உலகின் மிகப்பெரிய ஏப்ரஹாம் லிங்கன் போயிட்டானே, அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு தாக்குதல் நடக்குமான்னு. ஆமா நடக்கும். எப்படி நாம சொன்னோம் இல்லை, ஈரானை தாக்குவது நோக்கம் அல்ல, ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல்கள் அழிக்கணும். அது ஏற்கனவே அணுகுண்டு இருக்கு, அது வேற விடயம். ஈரான் மேலும் மேலும் அணுகுண்டுகளை முஸ்லிம் நாடுகளின் கையில் இருக்கக்கூடாது. அது ஏதோ அமெரிக்காண்ட ஆதரவில் பாகிஸ்தான் செஞ்சுட்டான், அது விஷயம் வேற. இப்பொழுது ஈரானுடன் அது வேற இருந்தோ இல்லாமலோ அந்த குறிவைக்கப்பட்ட மொசாட் CIA-யால் காணப்பட்ட இலக்கு வைக்கப்பட்ட இடங்களை தாக்குவதற்கு எந்த நிமிடமும் B2 விமானங்கள் தாக்கக்கூடிய வழி இருக்கின்றது. இதுதான் ஈரான் மீது தொடுக்க போகின்ற தாக்குதல் குறியும். அதுதான் ஈரான் மக்களையோ நாட்டை அழிக்கிற நோக்கம் அல்ல. நோக்கம் அவருடைய நியூக்ளியர் அந்த சென்டர் ஏரியாக்கள் அங்கே பிளான் அழிக்கணும். இதுதான் செய்ய போறாங்க. இப்பொழுது அந்த வகையில் பார்க்கின்ற போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு அமெரிக்க விமானப்படை தனது சிறிய B2 ஸ்ட்ரீட் குண்டுவீச்சு விமான கடற்படையை அது அதிக தயார் நிலையில் ரெடி நிலையில் வைத்திருக்கின்றதாம். ஈரானிய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்ந்து தீவிரமாக கருதப்படுவதாலும் அமெரிக்க ஆயுதப்படைகள் மத்திய கிழக்கில் குறுகிய தூர சொத்துக்களின் பெரிய இராணுவ கட்டமைப்பை தொடர்ந்து நிலைநிறுத்துவதாலும் அமெரிக்க விமானப்படை தனது சிறிய B2 மூலோபாய குண்டுவீச்சு படைப்பிரிவை வழக்கத்தை விட அதிக எச்சரிக்கை நிலையில் பராமரித்து வருவதாகவும் பெரிதும் பாதுகாக்கப்பட்ட வான்வழியில் ஊடுருவல் தாக்குதல்களை தொடங்க குறைக்கப்பட்ட ரேடார் குறுக்குவெட்டை பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட உலகின் ஒரே செயல்பாட்டு மூலோபாய குண்டுவீச்சாளராக B2 பிளைட் இருக்கின்றது. இருப்பினும் சீனா கண்டங்களுக்கு இடையான தாக்குதல்களுக்கு பதிலாக புதிய நடுத்தர அளவிலான தாக்குதலுக்காக வடிவமைக்கப்பட்ட மிகவும் நவீன திருட்டுத்தனமான அம்சங்களை கொண்ட ஆளில்லா குண்டுவீச்சு விமானங்களை களமிறக்குகிறது. சீனா முற்றுமுழுக நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோமே, சீனா நண்பேண்டா என்று வந்தாலும் கூட சீனாவோட மிக அதிகமான நலவு தங்கி இருக்கின்றது ஜலச்சந்தில் எரிபொருட்கள் டிரான்ஸ்போர்ட். விமானப்படை
18 குண்டுவீச்சு விமானங்களை களமிறக்கப்பட்டுள்ளது. 20 தொடர் தயாரிப்பு விமானங்கள் மற்றும் ஒரு மாற்றப்பட்ட முன்மாதிரி 1997 முதல் சேவைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. அவற்றில் 2008 மற்றும் 2022 ஆண்டின் விபத்துக்களில் அளிக்கப்பட்டன என்றும், அதே நேரத்தில் மற்றொன்று மிகவும் சேதமடைந்து மற்றும் தற்போது பாதுகாப்பில் உள்ளது என்றும் சொல்லுகின்றார்கள். சேவையில் உள்ள சிறிய எண்ணிக்கையிலான விமானங்கள் அதிக கிடைக்கும் விகிதங்களின் நிலைத்தன்மையை குறிப்பாக முக்கியமானதாக ஆக்குகிறது. 99ஆம் ஆண்டு யூகோஸ்லாவியா மீதான நேட்டோவின் வான்வழி தாக்குதலின் போது V2 முதலில் போரில் சோதிக்கப்பட்டது. அந்த ஆண்டு மே 7 அன்று பெல்கிரேடில் உள்ள சீன தூதரகத்தை குண்டு வீச ஒற்றை CIA பணியை பறக்க விட்டது என்று சொல்லப்படுகின்றது. ஜூன் 21ஆம் தேதி பிற்பகுதியில் 7 V2 விமானங்கள் GBU-57 ஊடுருவல் குண்டுகளை பயன்படுத்தி ஈரானின் ஃபோர்டோ மற்றும் நடான்ஸ் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்த போது பெரிதும் பாதிக்கப்பட்ட வான்வழியில் ஊடுருவ இந்த விமானம் முதலில் பயன்படுத்த சொல்லப்படுகிறது. வெடிகுண்டை நிலைநிறுத்தக்கூடிய உலகின் ஒரே விமானம் V2 விமானமாகும். இது அதன் ஊடுருவல் திறன்களில் அடிப்படையில் அணு இல்லாத ஆயுதங்களில் முற்றிலும் தனித்துவமானது என்றும், அந்த நேரத்தில் மேற்கத்திய மற்றும் இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற துணை இராணுவ குழுக்களின் தாக்குதல்களால் ஈரானிய வான் பாதுகாப்பு கடுமையாக குறைக்கப்பட்டது. அவர்கள் ரேடார்களை, கட்டளை இடுகைகள் மற்றும் ஏவுகணைகளை அழிக்க ட்ரோன்கள் மற்றும் ஸ்பைக் ஏவுகணைகளை பயன்படுத்தினர். V2-இன் வயது பெரிதும் பாதுகாக்கப்பட்ட வான்வழியில் அதன் உயிர் வாழ்வு குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஈரானிய வான்வழியில் நடவடிக்கைகளின் போது விமானத்தை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் குறித்து கருத்து தெரிவித்த கூட்டு படைகளின் தலைவர்கள் ஒருவரான ஜெனரல் டான் ஹைன் கூறியதாவது அமெரிக்கா தரப்பால அவற்றில் ஏமாற்று தந்திரங்களும் அடங்கும் என்றும், 4வது மற்றும் 5வது தலைமுறை விமானங்கள் அதிக உயரத்திலும் அதிவேகத்திலும் தாக்குதல் பொதிக்கு முன்னால் தள்ளி எதிரி போராளிகள் மற்றும் தரையிலிருந்து வான் ஏவுகணை அச்சுறுத்தலுக்கான பொதிக்கு முன்னால் துடைத்தன. குவாம் அவர்களின் இலக்கு என்பதை குறிக்கும் ஒரு விமான திட்டத்துடன் V2கள் வைட்மேன் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்டன. இது ஈரான் தங்கள் வருகைக்காக மீதமுள்ள பாதுகாப்புகளை தயாரிக்கும் சாத்திய கூறுகளை குறைக்கும் என்று தெரிகிறது. அமெரிக்க ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமான கடற்படையின் சிறிய அளவு ஊடுருவல் தாக்குதல்களை நடத்தும் விமானப்படையின் திறனை கடுமையாக மட்டுப்படுத்தியுள்ளது. மேலும் தற்போது உருவாக்கத்தில் உள்ள V2 குண்டுவீச்சு விமானம் V2I பின்தொடர்ந்து 300 விமானங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை தூண்டியுள்ளது. இதன் மலிவு விலை இன்னும் கடுமையான கேள்வியில் உள்ளது. பிப்ரவரி தொடக்கத்தில் அமெரிக்க விமானப்படை அகாடமி மிஷல் இன்ஸ்டிடியூட் பார் ஏரோஸ்பேஸ் ஸ்டீலின் அறிக்கை சீனா போன்ற ஒரு சக நிலை எதிரியான பரந்த மோதலில் அழுத்தத்தை தாங்க 200 B-21 குண்டுவீச்சு விமானங்கள் 100 - 200 வரையான B-21 குண்டுவீச்சு விமானங்கள் கூட போதுமானதாக இருக்காது என்பதை எடுத்து காட்டியுள்ளது. இது ஒரு பிரச்சார படையை அல்ல, ஒரு தாக்குதல் படையை மட்டுமே உருவாக்குகிறது என்று சொல்கின்றார்கள். B2 கடற்படையின் சிறிய அளவிலான பிரச்சனை விமானத்தின் தீவிர பராமரிப்பு தேவைகளால் அதிகரிக்கிறது என்றும், இது அதிக அல்லது நடுத்தர அளவிலான கிடைக்கும் விகிதங்களை தக்க வைத்துக் கொள்வதை கடினமாக்கி உள்ளது. இது நீடித்த நீண்டகால விமான பிரச்சாரத்தில் பெரிய பங்கை வகிப்பதற்கு பதிலாக ஈரானிய இலக்குகளுக்கு எதிராக தனிமைப்படுத்தப்பட்ட தாக்குதல்களை நடத்துவதற்கு கடற்படையை மட்டுப்படுத்தியுள்ளது. ஈரான் தனது வான் பாதுகாப்பை வலுப்படுத்துவதால் V2-இன் நம்பகத்தன்மை மேலும் கேள்விக்குறியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பனிப்போருக்கு பிந்தைய அதன் முதல் போராளிகளான ரஷ்ய Su-35கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Su-35 தரை Su-35 தரை அடிப்படையிலான சொத்துக்களுடன் நெட்வொர்க் செய்யும் திறன் போர் விமானத்தால் நிறுத்தப்படும் உலகின் மிகப்பெரிய ரேடார்களில் ஒன்றில் ஒருங்கிணைப்பு மற்றும் 2ஆம் நிலை L-band ரேடார்களின் பயன்பாடு ஆகியவை ஈரானிய வான் பாதுகாப்பு நெட்வொர்க்குகளின் திருட்டுத்தனமான விமானங்களை கண்டறிந்திருக்கின்றது. கண்காணிக்க மற்றும் ஈடுபடுத்தும் திறனை கணிசமாக வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக
B2 போன்ற பலகைவை B21 B2வை விட கணிசமாக உயர்ந்த திருட்டுத்தனமான கள்ளப்பயல்தான் திருட்டுத்தனமான திறன்களை கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் பராமரிப்புக்கு ஏற்றதாகவும் பெரிய அளவிலான கொள்முதல்களுக்கு மிகவும் மலிவு விலையிலும் கருதப்படுகிறது. இது ஊடுருவல் தாக்குதலுக்கான அதாவது இந்த ஒரு ஊடுருவி தாக்குதல் பண்ணுவோம் இல்ல, அந்த தாக்குதலின் போது விமானப்படை விருப்பங்களை கணிசமாக வலுப்படுத்த அனுமதிக்கும் என்றும் இருப்பினும் மிகச்சிறிய மற்றும் குறுகிய தூர விமானமாக இது மிகவும் வரையறுக்கப்பட்ட சுமைக்கு மட்டுப்படுத்துவது என்றும் சொல்லப்படுகின்றது. மற்றும் நீண்ட தூர நடவடிக்கைகளுக்கு டேங்கர் ஆதரவை மிகவும் நம்பியிருக்கும் B21 வளர்ச்சிக்கு இணையாக சீனா அதன் சொந்த கண்டங்களுக்கு இடையான ஸ்டட்ஸ் குண்டுவீச்சு விமானத்தை உருவாக்கி வருகிறது என்றும் இது தற்போது விமான சோதனையில் உள்ளது என்றும் மற்றும் B21 விட கணிசமாக பெரியது என்றும் சொல்லப்படுகின்றது. ஆக இவர் B2 பயன்படுத்தப்படமானால் அது நிச்சயமா ஈரானுக்குள் புகுந்து விளையாட வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த B2வை இவங்க தடுக்கிறதுக்கு அல்லது B2வை எதிர்கொள்ள என்ன வைத்துள்ளார்கள் என்று இன்னும் எந்த செய்தியும் ஈரான் தரப்புல வெளியாகல. அது ஒரு அடிஷனல் செய்தியாக இருக்கட்டும். ஆனாலும் B2 மூலம் ஒரு குறிப்பிடப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட இடங்களை அமெரிக்கா குறிவைக்க போது இரவு வேளையில் அந்த தாக்குதல் எந்த நிமிடமும் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதற்கு பதிலடியாக ஈரான் செய்ய போறது முதல் வேளை இஸ்ராயல் மீது ஒரு தாக்குதல், அல் உதைத் கட்டார் மீது ஒரு தாக்குதல் நடக்கும். அது இந்த B2 தாக்குதல் தொடருமானால் இங்க பஹ்ரைன் மீதும் தொடரப்படும். பஹ்ரைன் பிரதமரும் நேற்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று சந்தித்து இந்த அணுகுண்டு பற்றிய பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள். ஆக எல்லோருக்கும் ஒரு அச்சம் பயம் வந்திருக்குது. ஆக பாப்போம் B2 என்ன பண்ண போறான், B2வை ஈரான் என்ன மாதிரி எதிர்கொள்ள போகுது என்பதை அடுத்து வரும் தினங்கள் தாக்குதல் ஆரம்பித்தவுடன் நான் பார்க்கலாம் என்று இருக்கின்றோம். நேர்களே, மீண்டும் மற்றொரு ராணுவ செய்தியுடன் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.